அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 3ஆம் இடத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு ஒரு உகந்த இடம் கிடையாது. அதுலயும் பார்த்தோம்னா மெயினா நம்முடைய ராசிநாதன், மேலும் நம்முடைய ஜீவனாதிபதியும் அவர் தான். அந்த கிரகம் 3ல போய் மறைந்து இருக்கிறது சிறப்பு கிடையாது. இருப்பினும் வக்ரத்துல இருந்த காலகட்டம் ஓரளவுக்கு நமக்கு ஃபேவரான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும். ஓரளவுக்கு ஒரு சில முன்னேற்றங்களை கொடுத்திருக்கும். இப்ப குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது சில விஷயங்கள்ல நமக்கு ரொம்ப ஃபேவரா மாறுது. அதாவது குரு பார்வையால கோடி நன்மையை செய்வார். அதுலயும் குரு நமக்கு ஒரு சுபத்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். ரொம்ப முக்கியமான பிளானட் குரு தான். எனவே குருவுக்கு வந்து பார்வையில பலம் அதிகரிக்க போது, ஆனா ஸ்தான பலம் அப்படிங்கிறது குறையுது. அதுவே குரு வக்ரத்துல இருக்கும்போது ஸ்தான பலம் ஓரளவுக்கு அதிகரிச்சிருக்கும், ஆனா பார்வை பலம் டோட்டலா குறைஞ்சிருக்கும். இப்ப குரு பகவான் 3ஆம் இடத்துல ஸ்தான பலத்தை இழக்கிறாரு. பட் இருந்தாலும் பார்வையால வலிமையான மாற்றங்களை கொடுக்கிறாரு. முக்கியமா பார்த்தோம்னாக்கா குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது, அது நிறைய குழப்பத்தை பண்ணிட்டு இருக்கு. குரு பார்வை படுறதுனால கேதுவுடைய தோஷங்கள் டோட்டலா நிவர்த்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது குருவுடைய சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வை நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல பதியுது. 9ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பார்வை இருக்கு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கு. இப்ப குரு பார்வை படுறதுனால சனி பார்வையால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துடும். அடுத்தது குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. அது ரொம்ப சிறப்பு. லாபஸ்தானத்துல குருவுடைய பார்வை அது பல வகையான மாற்றங்களுக்கு ஒரு சில அடித்தளத்தை போட்டு வைக்கும். அது ரொம்ப சிறப்பா தான் நான் பார்க்கிறேன். அடுத்தது விரய சனி நடந்துட்டு இருக்கு. ஆகவே எவ்வளவு சம்பாதிச்சாலும் விரய செலவு அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா குரு பார்வை லாபத்துல பதிகிறதுனால நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எனவே குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து பலம் இழந்தாலும், ஒரு சரியான ஒரு ஸ்தான பலத்துல இல்லைனாலும் பார்வையால வலிமை சேர்க்கிறார். மிக முக்கியமான இடங்களை குரு பகவான் பார்த்து நமக்கு பல வகையான நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கு தயாராக போறார். இந்த பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மே 14 இந்த தேதி வரைக்கும் சுமார் ஒரு 99 நாட்கள் குரு பார்வையால நமக்கு பலம் கொடுப்பார். தான பலம் இழந்தாலும் அது ஒரு சில விஷயங்கள்ல மைனஸான பலன்களை கொடுக்குமே தவிர பல விஷயங்களை நமக்கு ஃபேவரான பலன்களை தான் கொடுக்கும். இப்போ எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு, எதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா பாசிட்டிவான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பார்வை பதிகிறது திருமண முயற்சிக்கு ஒரு சில அடித்தளத்தை போடும். தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் வந்து சேரும். இந்த திருமண முயற்சியில் இருக்கீங்க, ஒரு நல்ல செய்தி வரல, ஒரு சரியான வரன் அமைய மாட்டேது, சரியான பொருத்தம் கிடைக்க மாட்டேது அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க மேற்கொள்றீங்க அப்படின்னாக்கா, அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 இந்த 99 நாட்களுக்குள்ள ஒரு பொருத்தமான ஒரு அமைப்பான ஒரு ஜாதகம் அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு நல்ல செய்தி, சுப செய்தி, திருமணம் சார்ந்த வகையில சுப செய்தி இந்த 99 நாட்களுக்குள்ள அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள், மன வருத்தங்கள், வாழ்க்கை துணையால ஏற்பட்ட மன வருத்தம், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம், அது எல்லாமே பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். குரு பார்வையில கேது வராரு. எனவே அந்த போராட்டமான சிச்சுவேஷன் எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும். அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்பட்ட மன வருத்தம், நண்பர்களால ஏற்பட்ட குழப்பங்கள், அது எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகுது. மேலும் பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்னு சேருவாங்க. அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு. அது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், இந்த பிரிந்தவர்கள் எல்லாமே ஒன்னு சேர்றதுக்கான அமைப்பு இந்த பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல ஏற்படுது. அடுத்து கூட்டு தொழில இருந்த குழப்பம், கூட்டு தொழில இருந்த அந்த தொய்வான நிலை, அது எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும். கூட்டு தொழில ஒரு சிறப்பான லாபத்தை அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஏற்ற அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல ஏற்படுது. இருப்பினும் கேது 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதையும் முழுமையா நம்ப வேண்டாம். எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் எதையும் நம்ம முழுமையா நம்ப வேண்டாம். எல்லாத்துலயும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். மேலும் அந்த புதிய நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். யார் என்னன்னு ஆராயாம நம்முடைய நண்பர்களா ஏத்துக்க கூடாது. புதிய பழக்க வழக்கங்கள் ஏற்படுதுன்னா இந்த பழக்க வழக்கம் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கறதெல்லாம் சரியா பகுப்பாய்வு செஞ்சு அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம வளர்த்துக்கணுமா இல்ல அதை அப்படியே நிப்பாட்டிக்கிறது
எடுக்கிறது நல்லதா அப்படிங்கிற முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறது நல்லது. இருப்பினும் 7ஆம் இடம் சுபத்துவம் அடையுது. கேது இருந்து தோஷம் பண்ற அந்த நிலையை குரு பகவான் பார்த்து இந்த காலகட்டங்கள்ல நமக்கு ஃபேவரான மாற்றங்களை பெற்றுக் கொடுப்பாரு. அடுத்தது குரு பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 9ஆம் இடத்துல, ஆல்ரெடி சனியுடைய பார்வை 9ஆம் இடத்துல. பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல தந்தை சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்களுக்கு எல்லாம் நிவர்த்தி கிடைச்சிடும். தந்தையாரோட ஒத்து போகாத நிலை, தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடு இருக்குனாக்கா அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். அது ஒரு சுப மாற்றமா நான் பாக்குறேன். தந்தையாருடைய உறவு நிலை வலிமை அடைய ஆரம்பிக்கும். தந்தையாருடைய முழு ஒத்துழைப்பு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஓவராலா தந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலைகளுக்கு டோட்டலா நிவர்த்தி கிடைச்சிடும். அடுத்தது தங்க அணிகலன்கள் ஏதாச்சும் அடகுல இருக்குன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே அந்த தங்க அணிகலன்களை மீட்டெடுக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல சனி பார்வையும் பாகிஸ்தானத்துல இருக்கு. எனவே இந்த டைம் பீரியட்ல நிறைய சுப மாற்றங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஏதாவது கையில இருக்க தங்க அணிகலன்களை அடகு வச்சு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்றது, அப்படி இல்லைன்னா அடகு இருக்கிற விஷயங்களை மீட்டு எடுத்து சுப மாற்றம் பண்றது, இப்படி இன்டர்சேஞ்சா நடக்கும். மேலும் இந்த தொழில் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முக்கியமான சுப மாற்றங்களை இந்த காலகட்டங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்தில் இருந்த தொய்வான நிலை இந்த ஒரு காலகட்டத்தில் நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே சிறப்பான முறையில் கிடைக்கும். ஏன்னா பாகியஸ்தானத்துல குரு பார்வை பற்றது, இழந்தவை அனைத்தும் நம்ம கைக்கே திரும்ப வரும். நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணமோ அந்த விஷயங்கள்லாம் திரும்ப கிடைக்கும். சனி பார்வையில் இருக்கிறதுனால அது ஒரு சில தடை தாமதத்தோட கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகம் இதெல்லாமே சிறப்பாகுது. அதுலயும் லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை, அந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சிறந்த பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் இந்த காலகட்டங்கள்ல உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கிறோம், அதுக்கு ஈக்குவலான விரைய செலவையும் நம்ம மேற்கொள்றது தயாராகிறோம். ஏன்னா சனி விரயத்துல, ஆகவே நம்ம எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலான செலவு அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். இருப்பினும் அதை சுப விரைய செலவா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா குரு சுபத்துவமான இடங்களை பார்க்கிறாரு. எனவே அதை ஒரு 50% 60% நம்ம சுப விரைய செலவாவே எடுத்துக்கலாம். அடுத்த லாபத்துல குரு பகவானுடைய பார்வை, லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை பதியும் போது பொருளாதாரம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கும். பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைகிற காலகட்டமும் இந்த காலகட்டமா தான் இருக்கும். நிறைய பொருளாதாரத்தை தேடி நம்முடைய மனமானது அப்படியே அலைவாய்ந்து கொண்டே இருக்கும். எனவே பொருளாதார வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும். மேலும் மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுப விரைய மாற்றங்கள் ஏற்படும். மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஏதாச்சும் சுப விரைய செலவுகள் இருக்கலாம். மேலும் மூத்த சகோதரத்துவத்துடைய முழு ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும். அந்த கான்செப்ட்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓவராலா பாசிட்டிவான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, பாகிஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதுனால குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தி, தந்தை சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி. அதே போல 7ஆம் இடத்துல இருந்த அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறது. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல இருந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறது. பொருளாதார தட்டுப்பாடு, பொருளாதார ரீதியா இருந்த குழப்பம் அதெல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகிறது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது. இந்த அமைப்புலாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பிப்ரவரி 4 இருந்து மே 14 சுமார் ஒரு 99 நாட்கள் இந்த விஷயங்கள்லாம் ஒரு சுப மாற்றத்தை காமிக்குது. இப்போ எந்த விஷயம்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு, எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம்னாக்கா, முதலாவதா நம்முடைய ராசிநாதன் குரு, மேலும் நம்முடைய ஜீவனாதிபதி குரு, அவர் 3ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய சிந்தனை குழப்பம், ஒரு விஷயத்தை செய்வோமா வேணாமான்னு டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. அந்த முடிவெடுக்க முடியாத மனநிலை அதிகமா இருக்கும். இதை மட்டும் மீன ராசி கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறதுக்கு ரொம்ப குழப்பிக்க கூடாது. உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குனாக்கா நீ எது சார்ந்து முடிவு எடுக்கணுமோ அது சார்ந்த துறையில இருக்கிற அனுபவத்தால் மூத்தவர்களால நீங்க ஒரு சில அறிவுரைகளை வாங்கி செயல்படுறது சிறப்பு. இதை ஃபர்ஸ்ட் நீங்க சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே போல ஒரே நேரத்துல 2-3 சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஜென்மத்துல ராகு, குரு 3ஆம் இடத்துல, நம்முடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரே நேரத்துல 2-3 யோசனை போகும். இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா, இது ரெண்டையும் யோசிக்கிறதுக்குள்ள இன்னொரு புதுசா ஒரு விஷயம் ஆட் ஆகும். இப்படி ஒரே நேரத்துல மல்டி டாஸ்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஆகவே மூளைக்கு ரொம்ப பிரஷர் ஏத்தாதீங்க. ஒரு விஷயத்தை பொறுமையா யோசிச்சு கரெக்டான முடிவு எடுத்து டிராவல் பண்றது நல்லது. ஒன்ஸ் நீங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து பின்வாங்காதீங்க. ஏன்னா குரு பகவான் 3ல இருக்கும்போது ஒரு விஷயத்துல இறங்கி பின்வாங்க வைக்கும். அந்த ஒரு மனநிலை, அந்த ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கும். எனவே ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுல வெற்றி அடைகிற வரைக்கும் பின்வாங்காதீங்க. அதை நீங்க கொஞ்சம் பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்தது குரு 3ல இருக்கும்போது பயம், பதட்டம், ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுறது, இந்த ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும், இந்த ஒரு மனநிலை கொடுக்கும். இதையும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது ஜீவனாதிபதி 3ல இருக்கிறது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பொருளாதார ரீதியா வளர்ச்சி இருந்தாலும் லாபங்கள் கிடைச்சாலும் இந்த தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். நம்ம தொழில் புரிகிற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், இந்த இடங்கள் எல்லாம் ஒரு மாதிரி குழப்பமான ஒரு தன்மை அப்படியே மேலோட்டமா வெளிப்படும். ஏதாச்சும் ஒரு விஷயம் மனசு உறுத்திட்டே இருக்கிற
மாதிரி இருக்கும். அதை முடிஞ்ச அளவுக்கு சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. முக்கியமா நம்ம எடுக்கிற முடிவு, ஒரு தடவை முடிவு எடுத்துட்டோம்னாக்கா அந்த முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எடுக்கிற முடிவுல ரொம்ப கிளியரா இருக்கணும். ஏன்னா அந்த டைம் பீரியட்ல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதை நம்ம மூலையில போட்டு ரொம்ப யோசிச்சு குழப்பிட்டு உட்கார்ந்துருப்போம். எனவே அந்த ஒரு மனநிலையை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எல்லார்ட்டையும் போய் அட்வைஸ் வாங்கக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க யாரோ அவங்க கிட்ட மட்டும் நீங்க அட்வைஸ் கேட்டு அதற்கு தகுந்தாற் போல உங்களுடைய ஆக்ஷனை வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைம் பீரியட்ல நமக்கு அட்வைஸ் பண்றதுக்கு பஞ்சமே இருக்காது. ஆளாளுக்கு ஒரு யோசனை சொல்லுவாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்தாற் போல யோசனை சொல்லி நம்மள குழப்பி விட்டு போயிடுவாங்க. அதே ஒரு 90% எல்லார்ட்டையும் அட்வைஸ் வாங்காம உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள்ட்ட மட்டும் அட்வைஸ் வாங்கி செயல்படுங்க. அது உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். சனி பார்வை 2ஆம் இடத்துல இருக்கும். அது ஃபேமிலி ரீதியா ஒரு சில குழப்பம், ஒரு சில அதிருப்தியான மனநிலை, ஃபேமிலி ரீதியா ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இதெல்லாமே கொடுக்கும். ஃபேமிலி சார்ந்த வகையில ஒரு சில யோசனையாச்சும் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கவலை இருக்கும். எனவே அதுல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதே போல அந்த பேச்சு வார்த்தைகளை கவனமா இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடக்கூடாது. சீக்கிரட்டான விஷயத்தெல்லாம் இப்ப நம்மள அறியாமலே உளறிடுவோம். எனவே அதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. விரய சனி காலகட்டமா இருக்கிறதுனால ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டத்திலேயே இந்த சாப்பிடுறது, தூங்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்க மேற்கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு நல்லது பண்ணாது. எல்லாத்தையும் சீர்தூக்கி வச்சுக்கணும். ஹெல்த்துக்கு நீங்க நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் நீங்க உங்களுடைய ஒர்க்குக்கும் கொடுக்கணும். ஒரு விஷயத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா நம்ம எதுல கேர்லெஸ்ஸா இருக்கோமோ அதுல சனி பகவான் கையை வைப்பாரு. அதனால அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஆகவே எல்லாத்தையும் சீர்தூக்கி நம்ம சரிசமமா எடுத்துட்டு போறது சிறப்பு. ஹெல்த்லயும் கொஞ்சம் தனியா அக்கறை வச்சுக்கோங்க. இருப்பினும் கடந்த காலகட்டங்களில் இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு பியூரான ஒரு நிவர்த்தி கிடைச்சிரும். ஒரு ஆக்டிவான ஒரு மனநிலை கிடைச்சிரும். ஒரு ஆக்டிவான ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைச்சிரும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல வயிறு சம்பந்தமான உபாதைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். வயிறு சம்பந்தமா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும். ஏன்னா கேது 7ல இருக்கும்போது மெயினா அந்த செரிமானம், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம சாப்பிடுற அந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், பெண்களாக இருக்காங்கன்னா அந்த கருப்பை, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதையெல்லாம் ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கும். அதை நம்ம கடந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் அந்த விஷயங்களை ஃபீல் பண்ணிருக்கலாம். வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போயிருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும். பிப்ரவரி 4 இருந்து மே 14 இந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் டோட்டலா நிவர்த்தியாகும். ஹெல்த் வைஸா பெருசா பாதிப்பு இல்ல. விரய சனி டைம் பீரியடா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து டிராவல் பண்றது நல்லது. மற்றபடி நீங்க இந்த டைம் பீரியட்ல மென்டலி கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரென்த்தா இருந்துக்கணும். மன ஆரோக்கியத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை நீங்க செய்யறது சிறப்பு. மற்றபடி பெருசா குழப்பம் இல்ல. ஓவரால் அந்த குரு வக்ர நிவர்த்தி நம்ம பெரிய அளவுல மைனஸ்னு எடுத்துக்க வேணாம். நம்முடைய மைண்ட் தாட்டை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா போதும். மற்ற விஷயம்லாம் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. நிறைய சுப மாற்றங்கள் இந்த டைம் பீரியட்ல நிச்சயமா இருக்கும். அதற்கு தகுந்தாற் போல உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக்கோங்க, தயார்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25% 30% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி ஒரு 70% 75% பலன்கள் நம்முடைய தசாபுக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசாபுக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி, மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம். அதேபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம். அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன சுபர், லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா
ரிலீஸ் பண்ணிருக்கோம். மார்ச் 29ல சனி பயிற்சி. சோ அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். சோ அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.